ஆக்டிங் பார்க்குறதுக்கு இப்போலாம் ரொம்பவே செம்ம காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பாக்கியா வந்துட்டு உட்காந்துருக்காங்க. செல்வி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு உன்னோட லைஃபையே வந்துட்டு கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பாக்கியா வந்துட்டு என் வேலையை பார்க்குறேன், என்னை ஆளை விடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்துட்டு புலம்புறாங்க. என்கிட்ட வந்துட்டு அவரை பற்றி இனிமேல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் போனதுக்கப்புறமா ஸோ நம்ம கோவில் வந்துட்டு இருக்கிறாரு. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. ராதிகா வந்துட்டு பார்க்குறாங்க, பயங்கரமாக வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு வந்துட்டு இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், நான் போய் சொல்லிடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நானே வந்துட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு வந்துக்கிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எழில் அமிர்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுருக்காங்க. எழில் வந்துட்டு பொறுமையாகவே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ டேட்டை தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.